அன்பர்களே, நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளிமாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவருக்குமே பயன்படக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பலன்களை அனுபவிங்க. அதாவது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு சக்தி துணையாக நின்று அவங்கள வழி நடத்தும். இதில் இது 100க்கு 90% பேருக்கு இது தெரியவே மாட்டேங்குது. புரியுதுங்களா? அதாவது அது தெய்வ சக்தியாக இருக்கட்டும், இல்லை இறந்த முன்னோர்களுடைய ஒரு ஆன்மாவாக இருக்கட்டும், அது குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ, ஏதோ ஒரு சக்தி உங்களை பின்தொடர்ந்து எப்போதுமே உங்களை பின்தொடர்ந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது விஷயங்களை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களை வழி நடத்தும். இப்படி வழி நடத்துகிறத நிறைய பேர்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கூட கிடையாது. ஆனால் 100க்கு ஒரு 10% பேர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது வழி நடத்துறத தெளிவாக கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நடக்கக்கூடியவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த விதமான பிரச்சனையுமே வராது. உண்மையான விஷயம், இது அனுபவப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது தெய்வம் வழி நடத்துறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் வெளியில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு பணப்பற்றாக்குறைங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா அதை முன்கூட்டியே அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த 100ல் 90% பேர் தெய்வங்களுடைய வழிகாட்டுதலோ இல்லை முன்னோர்களுடைய வழிகாட்டுதல் இருந்துமே அதை சரியாக உணராமல் பயன்படுத்த தெரியாமல் இருப்பாங்க. இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். சரிங்களா? ஆமாம், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனம். இந்த இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னா, சில பேர்களுக்கு குலதெய்வமே இஷ்ட தெய்வமாக இருக்கும். சில பேர்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்து மேலே அளவு கடந்த ஒரு ஈடுபாடு இருக்கும். சரிங்களா? இப்படி ஈடுபாடு இருக்கிறத இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறது. அது குலதெய்வமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்படி இந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் முழுவதுமாக நமக்கு கிடைக்கணும், எப்போதுமே அது அதனுடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த தெய்வமும் நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியது தான் இந்த இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு காளியை ரொம்ப பிடிக்கும். அது சிறு வயதிலேருந்து காளி மேலே ஒரு ரொம்ப ஈடுபாடு அதிகம். எந்த கோவிலுக்கு போனாலும், ஒரு முருகர் கோவிலோ இல்லை சிவன் கோவிலோ, எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிலையை பார்த்து காளின்னு தான் கும்பிடுவானே ஒழிய, அது நான் வேறு எதுக்காக சொல்ல கிடையாது. அது அப்படியே தன்னாலே அது மனசுக்குள்ளே அப்படியே வந்துடுது. சரிங்களா? அந்த மாதிரி தான் கும்பிடுவேன் ஒழிய வேறு தெய்வங்களுடைய பேரை சொல்லி அதுக்கு அடுத்து தான் கும்பிடுவேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வம், நமக்கு விருப்பமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நமக்கு விருப்பமான ஒரு தெய்வம் நம்ம கூடவே எப்போதுமே இருக்கணும், நம்மளை விட்டு நீங்கி போயிடக்கூடாது, நமக்கு எப்போதும் உறுதுணையாகவும் காவலாகவும் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனத்தை பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை நிறைய பேர்கள் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ மேக்சிமம் இந்த குறிப்பாக்கக்கூடியவங்க, மாந்திரி விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க, இந்த விஷயத்தை சாமியாடக்கூடியவங்க, இதை இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தொழில் போட்டி காரணமாக இந்த மாந்திரியருங்க குறிப்பாக்கக்கூடியவங்க ஆப்போசிட் மாந்திரியர் என்ன பண்ணுவாங்க, இந்த தெய்வம் இருக்கிறதுனால தானே, இந்த தெய்வம் இவன்ட்ட குறி சொல்கிறதுனால தானே இவன் குறி சொல்கிறான் நமக்கு எதிராக, ஒரு தொழில் ரீதியாக ஒரு போட்டியாக என்ன பண்ணுவாங்க, இந்த தெய்வம் இருக்கிறதுனால தானே இவன் குறி சொல்கிறான், இல்லை இந்த தெய்வம் இருக்கிறதுனால தான் இவன் மாந்திரி விஷயங்களை பண்ணுறான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தெய்வம் அந்த நபர்கிட்ட போகாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா?
இப்போ ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து காளியை வச்சு குறி சொல்றாரு, மாதிரி விஷயங்கள் பண்றாரு அப்படின்னா, அப்ப எதிரி மாந்திரிகன், அதாவது ஒரு தொழில் போட்டிக்கார காரணமாக ஒரு எதிரி மாந்திரிகன் என்ன பண்ணும் அப்படின்னா, இவன்கிட்ட இருந்து காளியை பிரிச்சுட்டோம் அப்படின்னா, அவனால் குறி சொல்ல முடியாது, மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது, எளிமையாக அவனை வீழ்த்திடலாமே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தெய்வம் அந்த அவங்ககிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா, படிப்படியாக அவன் செய்யக்கூடிய குறியெல்லாம் அவனுக்கு சரியாக பலிதமாகாது, தெய்வம் அவங்ககிட்ட சரியாக வந்து நின்று வாய் திறந்து பேசாது, கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வம் அவனை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் இது மாதிரி பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி எதிரிகள் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனத்தை பண்ணிக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இஷ்ட தெய்வத்தை, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வத்தை அவங்கள விட்டு பிரிக்க முடியாது. மாந்திரிக விஷயங்களை பயன்படுத்தி இஷ்ட தெய்வத்தை அவங்கள விட்டு பிரிக்க முடியாது. அதனால் பெரும்பாலும் இந்த மாந்திரி விஷயம் பண்ணக்கூடியவங்க, குறிகாரங்க இந்த முறையை பண்ணிக்கிறாங்க. இதில் இன்னொன்று வேறு எதுக்காக பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர்கள் வந்து அவங்க குலதெய்வம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். குலதெய்வமோ ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம் என்ன பண்ணும், ஒரு செய்வனை கூட பண்ண முடியாது, சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவனுக்கு இந்த தெய்வம் சப்போர்ட்டாக இருக்குது, இதை வந்து இருக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட இருந்து அந்த தெய்வத்தை விலக்கி வைக்கணும். இப்போ நிறைய பேர்களுக்கு போய் குறிப்பாகக்கூடிய இடங்களில் சொல்லுவாங்க, உங்கள் தெய்வம் உங்கள் படிவாசை ஏறவே இல்லை அப்படி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? உங்கள் தெய்வம் உங்களை பார்க்கவே இல்லை, உங்கள் படிவாசை ஏறவே இல்லை, ஆனால் நீங்கள் விழுந்து விழுந்து கும்பிடுவீங்க, ஆனால் தெய்வம் உங்கள் படிவாசை ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, தெய்வம் உங்களை நெருங்காத அளவுக்கு பிரித்து வச்சுருவாங்க. தெய்வத்தை கட்டலாம் மாட்டாங்க, உங்ககிட்ட நெருங்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய சாமானிய மக்களுமே நம்ம தெய்வத்தை நம்மகிட்ட இருந்து பிரிக்கக்கூடாது, தெய்வம் எப்போதுமே நமக்கு சப்போர்ட்டாகவும் உதவியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனத்தை பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த இஷ்ட தெய்வம் வந்து அவங்களுக்கு எப்போதுமே துணையாகவும் காவலாகவுமே நிற்கும். சரிங்களா? அவங்களுக்கு எப்போதுமே துணையாகவும் காவலாகவும் நிற்கும். இப்போ உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா, உயிரும் உடலும் மாதிரி எப்போதும் ஒன்றா இருக்கும் இல்லையா? உயிரும் உடலும் எப்போதும் ஒன்றா இருக்க மாதிரி அந்த தெய்வம் எப்போதுமே அவங்களுக்கு துணையாகவும் காவலாகவும் இருக்கும். சரிங்களா? இதுக்காகத்தான் அந்த இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனம்ங்கிறது பண்ணுறது. இதை பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இதை வந்து தெரிஞ்சவங்களாம் பண்ணுறாங்க. ஏன்னா இதனுடைய வேல்யூ வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. சரிங்களா? தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க. அப்புறம் அதிகபட்சம் சாமியாடிகள் பண்ணுவாங்க. சாமியாடிகள் குறிப்பாக்கக்கூடியவங்க, மாந்திரியவங்க 100% கம்பல்சரி இது வந்து பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் விபூதி கொடுப்பாங்க, அந்த விபூதியை வச்சு அவங்களே அவங்க தெய்வத்தையும் பிரிச்சிட முடியும். புரியுதுங்களா? சாமியாடிக்கிட்டு ஈஸியாக அதை பண்ணிட முடியும். அவங்க விபூதியை வச்சு அவங்கள்ட்டையும் அந்த அவங்க தெய்வத்தையுமே பிரிச்சிட முடியும். அதே போல் மாதிரி இதெல்லாம் ஈஸியாக நடக்கக்கூடியது தான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இஷ்ட தெய்வ ஆகர்ஷணம் பந்தனங்கிறது பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த தெய்வமானது அந்த நபரை வழி நடத்தும். சரியான முறைப்படி என்னாகும்னா வழி நடத்தும். தெய்வம் வழி நடத்துறது எப்படி, தெய்வத்துக்கிட்ட எப்படி கனெக்ட் பண்ணி அந்த பேசுகிறது, அதை எப்படி உணர்றது, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பதிவில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனம் பண்ணும்போது அந்த தெய்வத்துடைய முழு அனுக்கிரகத்தையுமே நம்மால் பெற முடியும். அதே போல் வந்து இந்த செய்வனை ஏவல் இந்த மாதிரிலாம் அந்த நபர்களுக்கு அவ்வளோ எளிதில் பண்ணிட முடியாது. நிறைய பேர் நினைப்பாங்க, ஒரு நபருக்கு செய்வனை பண்ணால் அந்த தெய்வம்லாம் வராது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நாங்கள்லாம் பண்ணக்கூடியவங்க, அதனால் அதனுடைய அனுபவமே எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுக்காக எல்லாருக்கெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், அதாவது ஒரு சில நபர்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து அந்த தட்சிணை வாங்கி இன்றைக்கி அதை எடுக்கிறோம் அப்படின்னா எங்களை வந்து அங்கே வந்து நைட் வந்து அமுக்க பார்க்கும். சரிங்களா? அமுக்கிறதுலாம் தெரியல, அந்த தூக்கத்தில் அமுக்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நாங்கள் அந்த விஷயங்கள் பண்ணும்போதே வீட்டுக்குள்ளே அந்த பூஜை பண்ணக்கூடிய இடத்துக்குள்ளே வரும் வெளியிடம். அதை வந்து அந்த லைனில் இருக்கிறதுனால எங்களால் உணர முடியும். ஆமாம், வந்து என்ன ஒன்றா மிரட்டி இது ஒன்று பார்க்கும்.
சரிங்களா? பெரும்பாலும் தெய்வங்களை கட்ட மாட்டோம், கட்டுறதே கிடையாது. 100க்கு 100% தெய்வங்களை கட்டுறது கிடையாது. ஏன் அப்படின்னா அதனால் பின்விளைவுகள் எங்களுக்கும் சரி, நிறைய பேர்களுக்கு அது பின்விளைவாகவும் இருக்கும். அதனால் தெய்வங்களை விலக்கி வச்சுட்டு அந்த செய்வினை விஷயங்களை பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது தெய்வத்தை விலக்கி வச்சிட முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் தெய்வம் விலகவே விலகாது. சரிங்களா? அப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்த இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனத்தில். சரிங்களா? அந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை உடைச்சி அந்த தெய்வத்தை வெளியே கொண்டு வர முடியுமே ஒழிய, மற்றபடி ஒரு முறை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை அவங்கள விட்டு பிரித்து கொண்டு வர முடியாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக தெய்வ பக்தி இருக்கக்கூடியவங்க, தெய்வத்து மேலே அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க, தெய்வம் நம்மளை வழி நடத்தணும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்கும், எதுக்குள்ளே காலை வச்சாலும் பிரச்சனையாக இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல் சாமியாடிகள் கம்பல்சரி இதை பெரும்பாலும் பண்ணி வச்சுருப்பாங்க. யாராவது ஏன்னா எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க, வலியுறுத்தியிருப்பாங்க, இது மாதிரி பண்ணிக்கிறங்க அப்படின்னு. அதே போல் மாந்திரிகர்கள் கம்பல்சரி அதை பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஆமாம், ஒரு சில பேர் அது என்ன எப்படின்னு தெரில, பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா பெரும்பாலும் ஏன்னா காலகாலத்துக்கும் அதை நம்ம இப்போ குறி சொல்லிகிட்டு இருக்குன்னா காலகாலத்துக்கும் அது இருக்கணும். ஏன்னா அந்த தெய்வம் நம்மக்கிட்ட இல்லாட்டினா நம்மளால் அது குறி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கிறது நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிச்சிடும். அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறங்க, இப்படியும் பண்ணலாம், தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை நம்ம கூடவே இருக்கிற மாதிரியும் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்கள் புத்திசாலித்தனமாக வேறு சில விஷயங்களையும் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது எப்படின்னா, சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க இந்த விநாயகர் உபாசனை எடுக்கணும், அது எடுக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, வேறொரு மூலியமாக அதை எடுக்க வச்சு அதை ஆகர்ஷணம் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களோட உடலில் அதை ஆகர்ஷணம் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படியும் பண்ண முடியும். சரிங்களா? அது விநாயகரோட விஷயத்தில் பண்ண முடியும். அதான் மாதிரி விஷயங்கள் நான் கற்றுக்கிற போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விநாயகரை ஆகர்ஷணம் பண்ண முடியும். அந்த இஷ்ட தெய்வ ஆகர்ஷண முறைப்படி விநாயகரை ஆகர்ஷணம் பண்ண முடியும். சரிங்களா? இது மாதிரி ஏகப்பட்ட வழிமுறைகள் அதில் அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயந்தான். மாந்திரியத்தில் புத்திசாலியாக இருந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். சரிங்களா? ஆமாம், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வ ஆகர்ஷண பந்தனம் அப்படிங்கிறது. இதை பற்றின தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளிமாதகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.